சிம்மராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த கர்மச்சனி மூலமாகவும் கண்டக சனி மூலமாகவும் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த அஷ்டமத்து சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளை மட்டுமே கடந்த ஒரு 4-5 வருடமாகவே சிம்மராசிக்காரங்க அதிகமாகவே சந்திச்சுட்டு இருக்கீங்க. நாங்களே எப்போ சாமி மற்ற ராசிக்காரங்களை மாதிரி நல்லபடியாக முன்னேறி நல்லபடியாக வாழ்கிறது, எங்களுக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் மட்டுமே வந்துக்கிட்டு இருக்குது, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்னு போகும்போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுது, இல்லை பணப்பிரச்சனை வருது, இல்லை உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருது, ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி வருது அப்படின்னு தான் நிறைய சிம்மராசிக்காரங்க கேட்குறீங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக இந்த வருடம் தோறும் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியானது வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த 2026 வரக்கூடிய இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தரக்கூடியதாக உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி மூலமாகவே உங்களுக்கு ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பிகாம் முடிச்சிருப்பீங்க, எம்காம் முடிச்சிருப்பீங்க, பிஎட் முடிச்சிருப்பீங்க, எம்பிஏ முடிச்சிருப்பீங்க. முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது, நாங்கள் பக்கத்தில் கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர் சொல்கிறீங்க. ஆனால் இனி வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. இந்த ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை என அடுத்தடுத்து உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு நிகழ இருக்குது. இதன் மூலமாக இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது. கடந்த 2025 சரி இந்த 2026 முதல் 5 மாதமும் சரி உங்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு நாட்களாகவே அமைஞ்சிருச்சு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு நாட்களாகவே இருக்க போகுது. நல்ல ஒரு தொடக்கம், நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே ஏற்பட போகுது. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும், லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும், வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும், குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும், தெய்வ சிந்தனை அதிகமாகும், பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும், உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும், புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக
கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே சிம்மராசிக்காரங்க அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதில் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாகவே திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அழிச்சு பிடிச்சி நிச்சயதாரத்து வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து வேறு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகுகேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் இது அனைத்தும் நிவர்த்தி அடைஞ்சு விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ், அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டி சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும். இனி வரக்கூடிய நாட்களில் காதலில் நல்ல ஒரு மாற்றம், அந்த காதல் அடுத்த கட்டமாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி 2 திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. உங்களை தேடி பார்த்தீங்கன்னா புதிய நபர்கள் மூலமாக வரப்போகிறாங்க. அவர்கள் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது புதிய நபர்கள் மூலமாகவே ஏற்பட போகுது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை முறையும் இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. இது அனைத்தும் இனி தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது.